வணக்கம். மார்னிங் 30th October 2025 இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் நமக்கு 25,984 அப்படிங்கிற மாதிரி காட்டுது ப்ரீ ஓப்பனிங். ஸோ அது மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த லெவல் தான் அது. ஸோ இந்த லெவலில் நான் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. 25,925 25,950 சப்போர்ட் ஜோன் ஒன்று இருக்குது. பையஸ் ட்ரெண்டிங் சேனல்ஸ் ரன் ஆகுதுங்க. ஸோ மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுக்குமா அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து எப்படி போகுமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஒரு கால் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வியூவாக தான் எனக்கு இருக்குது இப்போதைக்கு. இங்கேருந்து மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான். ஸோ இந்த சேனல்ஸ் அந்த சப்போர்ட் ஜோன்ஸில் பிரேக் டவுன் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் இங்கே வரும். ஓகே, மார்க்கெட் இங்கேயே வச்சிருச்சு மேலே. ஸோ நம்ம இங்கே எதிர்பார்த்தோம் ப்ரீ ஓப்பனிங்கில் காட்டின டீட்டெயில்ஸ் படி ஸ்ட்ரெயிட்டாக பை சைடு மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு 6 months வெயிட் பண்ணணும், அவசரம் இல்லை நமக்கு. ஸோ யூஎஸ் ஃபெட்டு ரேட் கட் பண்ணிக்கிறாங்க 0.25%. பட் யூஎஸ் மார்க்கெட்லேயே வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, ஸ்லைட்டாக ஃபியூச்சர்ஸ் டேட்டா வந்து அப்டேட் வந்திருக்கு. -1000 லாங் பில்டு அப்படின்னா லாங் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் பில்டு 0. ஸோ இன்னும் ஷார்ட் பில்டு எதுவும் வரல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வால்யூம் டெல்டா நெகட்டிவ் -1 lakh. சேஞ்ச் இன் ஒய் இன்னும் நமக்கு வந்து ஆனால் சேஞ்ச் இன் ஒய் டேட்டாவை பார்க்க முடியும்னுட்டு. ஸோ 3 minutes ஸ்கேன்லேயே ஒரு மாதிரி இன்டிசிசிவாக தான் இருக்குது. ஒரு புல்லிஷ் உள்ள பேரிஷ் கேண்டிலே ஃபார்ம் பண்ணல. ஸோ 3 minutes கேண்டில் இன்னொரு 30 seconds முடிக்கும்போது நமக்கு ஓஏ டேட்டா நமக்கு இன்றைக்கி ஓஏ டேட்டா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நேற்றுக்கு வரைக்கும் ஓஏ டேட்டா குமுலேட்டிவ் ஓஏ பார்த்தோம்னா 26,000 இன்டெசிசிவாக இருக்கிறாங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு ஒரு இது இல்லாமல் இருக்கிறாங்க. 26,000 கீழே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸில் வந்து புட்ரேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட் ஓஏ அதுக்கு மேட்ச் ஆகுமான்னு பார்க்கலாம். இன்னொரு 20 seconds நமக்கு அப்டேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, சேஞ்ச் இன் ஒயிட் செக் பண்ணலாம். 26,000 நெகட்டிவ் ஹெவி கால் ரைட்டர்ஸ். புட் ரைட்டர்ஸ் எக்ஸிட் போட்டிருக்கிறாங்க. புட் ரைட்டர்ஸ் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க கம்ப்ளீட்டாக. கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக உட்காந்துருக்குறாங்க. ஓஏ டேட்டா பார்த்தா நெகட்டிவ் பயாஸாக தான் இருக்குது. இருங்க நம்ம ஓஏ ட்ரெண்டு பார்த்துடலாம். பேரிஷ் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் 1000 குவான்டிட்டா பேரிஸு. ஓஏ டேட்டா வந்துருச்சுங்க. பேரிஸ் ஃபியூச்சர்ஸ் டேட்டா வந்து ஷார்ட் கவர் பண்ணிக்கிறாங்க 62,000. ஷார்ட் கவர் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ அது புல்லிஷ் வியூ தானே.
பட் ஆப்ஷன்ஸ் டேட்டா பேரிஷ் வியூ காட்டுது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆப்ஷன்ஸ் டேட்டா கம்ப்ளீட் நெகட்டிவ். ஃபியூச்சர்ஸ் டேட்டா வந்து பார்த்தோம்னா டோட்டல் ஷார்ட் பில்டு -63,000. ஸோ ஷார்ட் கவர் நடக்குது ஃபியூச்சர்ஸில், நிஃப்டி ஃபியூச்சர்ஸில். பட் ஆப்ஷன்ஸ் டேட்டாவில் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் டேட்டா பார்த்தோன்னா கம்ப்ளீட் பேரிஷ். ஆப்போசிட் வச்சுருக்காங்க டேட்டாவை. பொதுவாக அப்படி இருந்தாலே வந்து கம் மார்க்கெட் ஒரு டைரெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். பார்க்கலாம் ஃபியூச்சர்ஸ் எப்படி ஷிஃப்ட் ஆகுது, இல்லை ஆப்ஷன்ஸ் டேட்டா எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்ட்டு. ப்ரீமியம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா கால் புட் ரெண்டுமே வந்து டிகே ஆகுது. எஸ், கால் புட் போத் ஆர் டிகேயிங். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதனால் நான் புட்டு பிளானே இல்லை. ஈவன் தோ ஆப்ஷன்ஸ் டேட்டாவில் கம்ப்ளீட் நெகட்டிவ் இருந்தாலும் ஃபியூச்சர்ஸ் டேட்டா ஷார்ட் கவர். ஸோ அது புல்லிஷ். ஸோ ஒரு டேட்டா நெகட்டிவ், ஒரு டேட்டா பாசிட்டிவாக இருக்குது. நமக்கு ஓஏ பாஸ் பார்த்தா நெகட்டிவ், ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் புட்டுக்கான பிளான் ஏஸ் ஆஃப்னோ எனக்கு எந்த வியூவும் இல்லை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீ டேட்டா எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நல்லா சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வின் பண்ணதா, இல்லை டேட்டா ஆல்ரெடி மிக்ஸ்டு. ஸோ டேட்டா வந்து நம்ம ஒரு இதாக எடுத்துக்க முடியாது. டெல்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் -1.5 லேக். ஸோ வால்யூமும் பேரிஷாக இருக்குது. ஸோ வால்யூம் பேரிஷாக இருக்குது. ஆப்ஷன்ஸோடைய ரைட்டஸ் கால் புட் ரேஷியோ பேரிஷாக இருக்குது. ஃபியூச்சர்ஸ் புல்லிஷாக இருக்குது. மார்க்கெட்டு சப்போர்ட்டில் இருக்குது. டெக்னிக்கலி யார் வின் பண்ண போகிறா, இது நமக்கு எங்கே வர ட்ராப்பாக இருக்கும். அதனால் வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் கேண்டல் முடிஞ்சிருச்சு, ஹை லோ வச்சிருச்சு. ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹை லோ நோட் பண்ணிடலாம். ஹை இங்கே இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஹை. லோ இங்கே இருக்குது. ஈவன் ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹை லோக்கில் செகண்ட் கேண்டல் முடிஞ்சிருக்குது. ஹை லோ வேறு கலர் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் ஓகே, ஹை லோ நோட் பண்ணிடுச்சு. லோவை பிரேக் டவுன் பண்ணுது. பட் எனக்கு புட்டு வியூ இல்லை. டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோனில் வந்து உட்காந்துருக்குது. அதனால் ஒரு கேண்டில் டக்குன்னு மேலே புஷ் பண்ணி விட்டாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ இது வந்து லோ, ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் லோ, ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் ஹை. இப்போ மார்க்கெட் வந்து எதையே பிரேக் பண்ண போகுதுன்னு தெரில. இது வந்து 6 மினிட்ஸோடைய ஹை. இது வந்து 6 மினிட்ஸோடைய லோ. சரி, லோ. ஆனால் ஒரு பெரிய கேப் வச்சுருக்காங்க ஹை லோ. 26,000. இங்கே இந்த கேண்டில் செக் பண்ணது பார்த்தா தெரியும். ஹை 26,032 நிமிஷம். கிளியர் இல்லை. நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். 6 மினிட்ஸ் ஹைலோ 26,032 the high. Okay, so 26,032. 032. Oh,
ஒரே நிமிஷங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் போயிட்டுருக்குது. இங்கே இருக்குது 26,000. ஓகே, நான் தப்பாக மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே இருக்கு. ஸோ இதான் ஹை. 26,682 இஸ் த ஹை. 25,965 இஸ் லோ. கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 30, அந்த பக்கம் ஒரு 70 பாயிண்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட் எதையை பிரேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 9:25. இன்னொரு 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா 15 மினிட்ஸோடைய ஹை லோ நமக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ், அதாவது 6 மினிட்ஸ் ஹை லோங்கிறது 6 மினிட்ஸ் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இப்படி நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதை பண்ணலை மார்க்கெட்டிங்கன்னா அடுத்தது 15 மினிட்ஸ் ஹை லோ நான் நோட் பண்ணிக்குவேன். ஸோ 15 மினிட்ஸ் ஓப்பன் ரேஞ்ச் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதான் அப்படிங்கிறது அடுத்த இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். நான் எனக்கு கால் வியூ தான், பட் நல்ல சப்போர்ட்டில் அது இருக்குது. இருந்தாலும் கால் போகவும் யோசிக்கிறேன். ரீசன் வந்து டேட்டா கம்ப்ளீட் பேரிஷ். இப்போ ஃபியூச்சர்ஸ் டேட்டா வந்து லாங் பில்டு 13,000, ஷார்ட் கவர் 56,000. ஸோ ஃபியூச்சர்ஸ் டேட்டா வந்து புல்லிஷ். பட் ஆப்ஷன்ஸ் டேட்டா வந்து பார்த்தோம்னா பேரிஷாக இருக்குது. அண்டு வால்யூம், ஃபியூச்சர்ஸோடைய வால்யூம் டெல்டா பேரிஷாக இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸோடைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அதில் வந்து புல்லிஷாக இருக்குது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆகிற வால்யூம் வந்து பேரிஷாக இருக்குது. ஆப்ஷன்ஸோடைய ஸ்ட்ரைக்ஸ் அது பிசிஆர் ரேஷியோ பார்த்தோன்னா எல்லாம் பேரிஷாக இருக்குது. ஒரு மாதிரி அங்கே ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு டேட்டாக்குள்ளே. மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ ஒன்று சப்போர்ட்டில் இருந்து டக்குன்னு புஷ் ஆகலாம் மேலே, நமக்கு என்ட்ரி மிஸ் ஆகலாம், வெயிட் பண்ணலாம். என்ட்ரி மிஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி நமக்கு என்ட்ரி இல்லைன்னு நினச்சிட்டு அமைதியாக உட்காந்துக்கலாம். ஐ ஆம் ஸ்டில் நாட் இன் ஃபேவர் ஆஃப் புட் ஆப்ஷன். புட்டுக்கான திங்கிங் எனக்கு வரல. ஈவன் தோ இந்த ரைட்டர்ஸ் இங்கே கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருந்தாலும் சரி மேலே. எக்ஸ்பீரி உள்ள பார்த்துடலாம். எல்லாம் எக்ஸ்பீரி செலக்டட். ஓகே. ஸோ 26,000 இன்டிஷ். இப்போ நம்ம 26,000 ஸ்ட்ரைக்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி 26,000ல் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ மேலே போகிறதுக்கு ரைட்டர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது மேலே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஸோ இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வின் பண்ண போதா இல்லை டேட்டா அவங்க வின் பண்ண போகிறாங்களா? 60 to 70% ஆஃப் த டைம், இல்லை மோர் தென் 50% சொல்லிக்கலாம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வின் பண்ணியிருக்குது. டேட்டா இந்த மாதிரி வச்சுட்டு டெக்னிக்கலி மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் டேட்டா அனாலிசிஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் போவேன். முந்தா நேற்று மட்டும் தான் டெக்னிக்கலி ஒரு டக்குன்னு என்ட்ரி ஆகிட்டேன். ஒரு மினிமம் லாஸில் வெளியே வந்தேன். செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் மார்னிங் 9:16. மற்றபடி நான் டெக்னிக்கில் மட்டுமே பார்த்தும் போகிறதில்ல. ஸோ எனக்கு டெக்னிக்கல் ப்ளஸ் டேட்டா ரெண்டுமே எனக்கு வந்து ஒரு கம்பைன்டு ஒரு பிக்சர் கொடுக்கும், கிளியர் பிக்சர். பார்க்கலாம் டேட்டா நம்ம ஷிஃப்ட் ஆகுதுன்ட்டு. பட் ஆப்ஷன்ஸ் டேட்டா பார்க்கும்போது பேரிஷ் இன்னும் அதிகமாக தான் பில்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ ஃபியூச்சர்ஸ் டேட்டா வந்து ஷார்ட் கவர் வந்து கம்மியாயிடுச்சு. 65K இருந்தது, இப்போ 55K மாறிடுச்சு. 10,000 குவான்டிட்டி வந்து ஷார்ட் பில்ட் ஆகிருக்குது கவர்லேருந்து வெளியே வந்து. பட் ஸ்டில் புல்லிஷ் தான் ஃபியூச்சர்ஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய ட்ரேடிங் வால்யூம் பார்த்தோம்னா பேரிஷாக இருக்குது. ஸோ வெயிட். ஓகே, டைம் 9:30 ஆச்சு. 15 மினிட்ஸ் ஓஆர்பி, 6 மினிட்ஸ் ஓஆர்பி ரெண்டுமே இப்போ ஈவன் சேம் தான். அப்போ அடுத்தது வந்து 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் தான். 9:45 ஆர் 10:15 அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்விங் போட்டுட்டு வருமானு தெரியல. மார்க்கெட் கீழே மேலே போகிறதுக்கு ஓகே, மேலே போய்ட்டு செல்லாகலாம், கீழே டக்குன்னு வந்துட்டு ஒரு பை ஆகலாம்.
வெயிட், வெயிட், வெயிட். காத்திருக்கணும். இல்ல காத்திருக்கணுங்கிற வார்த்தை சொன்னோன்னே எனக்கு ஒரு சாங் தான் ஞாபகம் வருது. விஜயகாந்த் சார் அவருடைய லேட் விஜயகாந்த் அவருடைய ஒரு மூவியில் ஒரு பாட்டு வரும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடின்னு. அது அந்த பாட்டை நம்ம இங்கே வந்து கொண்டு வந்து போட்டுட்டு எனக்கு டைம் ஆகுது, எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் நான் என்ட்ரி போட்டு ப்ராஃபிட் பண்ணணும்னா பண்ண முடியாது. காத்திருந்து ஆகணும். ஒரு ஸ்விங்கில் லைட்டாக டக்குன்னு போட்டு புஷ் பண்ண போகிறாங்க மேலே அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக 9:30 இப்போ தான் ஆகுது. எஸ் 15 மினிட் கேண்டில் இப்போ தான் கம்ப்ளீட் ஆக போகுது, க்ளோஸ் ஆக போகுது. இன்னொரு 30 செகண்ட்ஸ். நல்லா இருக்கு. இந்த மாதிரி ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மார்னிங் எல்லா ட்ரேடும் ஓடணும். காலையில் 9 டு 10 டெய்லி ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு ஜாலி பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா யோசிக்கக்கூடாது. 9 டு 10 நம்ம ட்ரேடு கிடைக்கிற அன்னைக்கு நம்ம என்ட்ரு ஆகிக்க வேண்டியதான், ப்ராஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைன்னா அமைதியாக வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா அந்த 9 டு 10 டைமில் வந்து ட்ராப் அதிகமாக நடக்கும். ஆக்சுவலாக நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நான் பார்த்ததில் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட் 1 ஹவர் விட்டுறாங்க. ரீசன் வந்து ஃபஸ்ட் 1 ஹவர் டேட்டா வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், டேட்டாவும் மார்க்கெட்டும் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ எஸ்டர்டே பொசிஷன்ஸ் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறது, ஆட் பண்ணுறன்ட்டு ஒரு மாதிரி அவங்களோட இதில் பண்ணிட்டுருப்பாங்க. மார்க்கெட் டைரெக்ஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற ரிஸ்க்கு அப்படிம்பாங்க. அதனால் ஃபஸ்ட் 1 ஹவர் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேடில் ஃபுல் டே பண்ணுறவங்க, காலையில் எடுத்துகிட்டு ஈவினிங், அதனால் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டுருப்பாங்க, வியூ பண்ணிட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் 9:15 டு 10:15 மேக்ஸிமம் ஸ்கால்பர்ஸ் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸ்கால்ப் பண்ணிடலாம் ஏன்னா அது கிடச்சா டக்குன்னு போயிடும், ஒரே கேண்டில் போயிடும், அவ்வளோதான். நம்ம எடுத்தோம்னா 1 ஆர் 2 கேண்டில்ஸ் வெளியே வந்துடலாம், 10-15 ரூபா ப்ராஃபிட் வச்சுட்டு. கீழே வருது, ஸ்விங் லோன்னு வைக்க போகுது. இது நான் 15 மினிட்ஸு லோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜிலையும் நான் எடுக்க மாட்டேன், கன்சிடர் பண்ண மாட்டேன். பண்ணுறவங்க பண்ணலாம். என்னுடைய அனாலிசிஸ் படி இங்கே சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான். 2 சப்போர்ட் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே ஒரு சப்போர்ட்டு ஜோன் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் சேனல் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இது ரெண்டும் எப்படி பிரேக் அவுட் பண்ணணுன்னு தெரில, வெயிட் பண்ணலாம். பண்ணிச்சுன்னா ஓகே, சந்தோஷம். பிரேக் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி படி போகிறவங்களுக்கு ப்ராஃபிட், அவ்வளோதான். ஸோ ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி படி போனவங்க இந்த இடத்துல ஒரு புட்டை போட்டிருப்பாங்க நேரம். இந்த கேண்டில் இல்லை இப்போ 2 கேண்டில் ஒரு புட் ஆப்ஷன் போயிருப்பாங்க. பார்க்கலாம் இன்றைக்கி ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ட்ராப் பண்ணுமா அவங்கள அப்படின்ட்டு. சப்போர்ட்டில் போயிட்டு நம்ம வந்து புட் எடுக்கிறது, ரெசிஸ்டன்ஸில் போய் கால் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த 2 வே ஸ்வாடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கிலீஷில். இரு முனை கத்தி, எந்த பக்கம்னாலும் கத்தி நம்ம கையை கிழிக்குங்கிற மாதிரி. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கால் ஆப்ஷன் நல்லா ப்ரீமியம் ஹைக்காகி உட்காந்துருக்கும். பிரேக் அவுட் ஆகி போனால் தப்பிச்சுக்கலாம். ஆனால் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி போய்ட்டு ஃபேக் அவுட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஃபேக் அவுட் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அண்டே மினிட்டில் ஒரு 10 செகண்ட்ஸில் ஸ்டாப் லாஸு போட்டிருந்தா ஹிட் ஆகும், போடலைன்னா ஹெவி லாஸ் ஆகிடும். ஸோ மார்க்கெட் இப்போ பிரேக் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி படி போகுது மாதிரி இருக்குது, 15 மினிட்ஸ் ஓஆர்பி படி. பட் எனக்கு அங்கே சப்போர்ட் இருக்குங்கிறனால நான் வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்குறேன். பிரேக் அவுட் பண்ணி போச்சுன்னா போகட்டும், ஏன்னா நமக்கு அந்த இடத்துல அந்த வியூ சப்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம அதை விட்டு தான் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸாக நான் மாற்றிடுவேன், அவ்வளோதான். மார்க்கெட் நல்லா பிரேக் பண்ணி ஃபால் ஆகிடுச்சுன்னா நம்ம இதுவே ரெசிஸ்டன்ஸை மாற்றிடலாம். தென் நமக்கு இந்த ரீடெஸ்ட் ஜோனாக அதை மாற்றிட்டு அகைன் அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிக்க வேண்டியதான்.
இனிஷியல் மூவ்மெண்ட்டில் வந்து நமக்கு ஒரு கிளியர் வியூ இல்லைன்னா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகுதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல கூட நம்ம ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மூவ்லேயே நான் வந்து என்ட்ரி போடணும்னு எப்பவுமே நினச்சிக்கக்கூடாது நம்ம. அது எல்லா டைம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ பிரேக் அவுட் போனவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. கால் பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா ஓகே 25,950 25 330 20 மார்க்கெட் 20 ரூபானா ஏடிஎம்மில் போட்டிருந்தாங்கன்னா ஒரு 10 ரூபா மூவ் ஆயிருக்கும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 10 ரூபா ப்ளஸ் ஆயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் டேட்டா கம்ப்ளீட்டாக பேரிஷாக இருக்குது. ஃபியூச்சர்ஸ் டேட்டா இப்போ வந்து லாங்கு -150 ஷார்ட் -15. ஃபியூச்சர்ஸ் டேட்டா பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க ஷார்ட் பில்டில். இப்போ நல்ல ஒரு புல்லிஷ் வியூ இருந்தது. இப்போ புல்லிஷ் வியூ வந்து கரையுது ஃபியூச்சர்ஸில். வால்யூம் நிஃப்டியோட வால்யூம் ஃபியூச்சர்ஸ் வால்யூம் ட்ரேட் ஆகிற வால்யூம் டெல்டா வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. அந்த சப்போர்ட் வந்து இப்போது ஆக்சுவலி டெக்னிக்கலி சப்போர்ட் தான் ஹோல்டு பண்ணுது. டேட்டாலாம் பார்த்தா கிட்டத்தட்ட 70% நெகட்டிவில் இருக்குது. இப்போ நம்ம ட்ரேடு கால் ஆப்ஷன் போனோம்னா டேட்டா அகெயின்ஸ்ட் ட்ரேடாக தான் இருக்கும். போய் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் டெம்ப்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ட்ரி போட்டுட்டு இந்த ஜோனை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்டேஷன் வந்து உடனே நம்ம காலுக்குள்ளே போய் என்னென்னு செக் பண்ணி பார்க்குறோம். கால் 26,000 கால் ஆப்ஷன் 123 போய்ட்டுருக்கா. ஸோ எடுத்துகிட்டு ஒரு 5 ரூபா வேணால் எஸ்எல் போட்டு வெளியே வந்து பார்க்கலாம் குயிக் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டெக்னிக்கல் தான், டெக்னிக்கல் மட்டும்தான் பார்க்கணும் நம்ம. டேட்டா அப்படி நெகட்டிவ் தான். ஸோ நான் வந்து இந்த கேண்டில் லெவலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஜஸ்ட் பார்க்கலாம் சப்போர்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. எஸ்எல் வந்து ரொம்ப டைட்டாக வச்சுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை அடிச்சிருச்சியா அண்ணே, அடுத்த கேண்டில் எஸ்எல் அடிச்சிருச்சு. இந்த ட்ரையல் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது போல் மார்க்கெட்டில் ஆகாது. பார்க்கலாம். அடிச்சு இந்த கேண்டில் இப்போ எஸ்எல் தேவையில்லாத வேலை பார்த்துட்டோம். அடிச்சுட்டு ரிவர்ஸ் ஆகுது. ஒரு டெம்ப்டேஷன் வந்துச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு ட்ரேடு வரும் நமக்குன்ட்டு. ஆனால் என்ன இது எஸ்எல் அடிச்சுட்டு போனால் தான் சின்ன இரிட்டேஷன் நமக்கு தெரியும் மனசுக்குள்ளே. ஸோ எஸ்எல் அடிச்சுட்டு திரும்புது. டைட் ஸ்டாப் லாஸ் தப்பாக போச்சோ அப்படின்னு தெரியுது இப்போ கிட்டத்தட்ட. இப்போ டப்பும் தூக்கி இங்கே வந்து வச்சிருச்சு அப்படின்னா இதுதான் என் இரிட்டேட்டான ட்ரேடு. காஸ்ட் டு காஸ்ட் வந்தாச்சு. கிட்டத்தட்ட காஸ்ட் டு காஸ்ட்டுங்க ட்ரேடு. நம்ம எஸ்எல் ஹிட் ஆகிட்டு காஸ்ட்டில் இருக்குது.
ரொம்ப டைட் எஸ்எல் வச்சு தப்பாக போச்சு போல். 10% எஸ்எல் வச்சுருந்தது அப்படியே வச்சுருந்தோம்னா இந்த எஸ்எல் வந்து அப்படியே ஹோல்டே இருக்கும். இந்த ட்ரேடு இன்னும் ரன் ஆகிட்டுருக்கும் ஸ்மால் லாஸில். அடுத்த ட்ரேட் பிளான் பற்றி யோசிக்கலாம். ஸ்டில் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி தான், பிஇ கிடையாது. பட் ஓஏ டேட்டா இங்கே வேறு மாதிரி அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு ரெசிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா மார்க்கெட் நேரம் ஒரு ஃபால் நடந்திருக்கும். நல்ல ஒரு ஃபால், ஹெவி ஃபால். சப்போர்ட்டில் இருக்கிறதுனால சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணுது. ஸோ நம்ம டேட்டாக்கு அகேன்ஸ்டாக ட்ரை பண்ணலான்னு போனோம். டெக்னிக்கலாக நம்ம எஸ்எல் கட்டாகி நிற்கிது. ஸோ எஸ்எல் கட்டாகி அதுக்குள்ளே இருக்குது. நம்ம வாங்கினது ஒரு 124.40, எஸ்எல் 118.30. இப்போ ட்ரேட் ஆகுது 122. ஸோ ஒரு 3-5 மினிட்ஸாக வந்து இதுக்குள்ளேயே தான் இருக்குது. நம்ம வாங்கின ப்ரைஸுக்கும் நம்ம எஸ்எலுக்கும் இடையில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கால் ஆப்ஷன். மெதுவாக நம்ம சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் பண்ணுது. சப்போர்ட் ஜோன் 25,925, 25,950 அதை பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல நிற்கிது. ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட்லைன் சேனல்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக விழக்கூடாது. டெக்னிக்கில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது வந்துச்சுன்னா. பட் டேட்டா வந்து இப்போ பார்த்தோம்னா ஓகே, ஃபியூச்சர்ஸ் டேட்டா அப்டேட்டட். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஷார்ட் பில்டு 31,000. ஸோ -60,000லேருந்து 31,000 ஷார்ட் பில்ட் ஆகி போச்சு. அப்போ இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பேரிஷ். ஸோ ஆப்ஷன்ஸ் டேட்டா பேரிஷ், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் டேட்டா பேரிஷ், நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய வால்யூம் டேட்டாவும் பேரிஷ். மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது. நம்மளுடைய வாங்கின ப்ரைஸ் இது திணறுது. திரும்ப என்ட்ரிலாம் போட வேணாம், அவசரப்பட வேணாம். மல்டிபிள் என்ட்ரி போடும்போது இந்த மாதிரி ஒரு 5-6 ரூபா 5-20 ரூபா போட்டோம், ஒரு 4 என்ட்ரி போட்டோம்னா அப்புறம் லாஸ் எங்கேயோ உட்காந்துக்கும். ஸோ இனி ஒரு அடுத்த ட்ரேடு நம்ம பிளான் பண்ண வேண்டியதான். இந்த ஜோனை நம்ம விட்டுறலான்ட்டு இருக்கிறேன் நான். மேபி இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வச்சா போகலாம். ஓகே, இன்றைக்கி புட்டு 15 மினிட்ஸ் ஆர் 6 மினிட்ஸ் லோ பிரேக் அவுட் பண்ணதுக்கு புட்டு வாங்கினவங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ சப்போர்ட்டில் டேட்டா கம்ப்ளீட்டாக பேரிஷாக இருக்குது. ஸோ அது சப்போர்ட்டு வந்து பிரேக் அவுட் பண்ணிவிடுமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறனால நான் வந்து புட்டுக்கு யோசிக்கல. மெதுவாக கீழே புஷ் பண்ணுறாங்க. மெதுவாக தான் நடக்குது புஷ்ஷிங். ஓகே, இங்கேயும் கீழே புஷ் பண்ணிட்டாங்க. 118.30 பைசா, 124 வாங்கினது, 118 சேல் ஆனது, 115 போயிட்டுருக்கா. ஓகே, இப்போ டைட் எஸ்எல் வச்சு கரெக்டாக தப்பான்னு தெரியல. இது ரிவர்ஸ் மேலே மார்க்கெட் பண்ணி இரிட்டேட் ஆகிருக்கும். ரிவர்ஸ் ஆகாமல் கீழே ஃபர்தராக புஷ் பண்ணனால ஓகே நம்ம பிளான் கரெக்டு தான் அப்படிங்கிறதும் தோணுது. ஸோ இதுதான் மார்க்கெட். நம்ம கரெக்டாக தப்பானவே நம்மளை வந்து திங்க் பண்ண விட அளவுக்கு அது மூவ்மெண்ட்டு கொடுக்கும்.
நேத்திக்கு கால் ஆப்ஷன் ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்து ஃப்ரீ ட்ரேடுன்னு சொல்லி எஸ்எல் கிட்டாட்டுன்னு விட்டேன். 4000 ப்ளஸ் ப்ராஃபிட் கட்டிட்டு எஸ்எல் ஹிட் ஆச்சு. செகண்ட் ட்ரேடு வகைன் 11:20க்கு எடுத்து ஃப்ரீ ட்ரேடில் தான் வச்சுருந்த ஸ்டாப் லாஸ் இருந்தாலும் 4000 ப்ராஃபிட் காட்டும் ஏன் விடணுன்ட்டு க்ளோஸ் பண்ணேன். பட் அது வந்து நான் வாங்கினது 102 ரூபா நம்ம க்ளோஸ் பண்ணது 109 110 130 ரூபா வரைக்கும் போச்சு அடுத்த ஒரு 1 ஹவரில். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ட்ரேடை ஏன் விடணும் அப்படின்ட்டு போய் ப்ராஃபிட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு இருந்தோம். அந்த ட்ரேடு நல்லா போச்சு. மார்க்கெட் இதுதான் நடக்கும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா அதையே கரெக்டாக பண்ணிட்டு இப்போ நான் ஃப்ரீ ட்ரேடுன்னு சொல்லி விட்றதா இருந்தால் செகண்டே விட்டுருக்கணும். இல்லை எனக்கு 3000 4000 ப்ராஃபிட்னா ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே நான் என்ட்ரி ஆனாலேயும் ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அப்ரோச் பண்ணேன், செகண்ட் வேறு அப்ரோச் பண்ணேன். இப்போ நம்ம மைண்ட் வந்து ஸ்விங் ஆகுது ட்ரேடிங் அப்ரோச். அப்படி ஸ்விங் ஆகும்போது ரிசல்ட்டு புவராக தான் இருக்கும். இப்போ டைம் 9:45 ஆகிடுச்சு. இறங்கிடுச்சு நல்லாவே, ஒரு 50 பாயிண்ட் இறங்கிடுச்சு ஓப்பனிங் லோலேருந்து. ஸோ புட்டு நேரம் ஒரு 25-30 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணுற ப்ரைஸ் தான் நல்ல ப்ரைஸ். மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் இறக்குறாங்க. ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டிலுங்க இந்த ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது கொடுத்தது 9:30க்கு. அதுக்கப்புறம் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக இறக்கிட்டு இருக்காங்க. காலையில் ஆச்சு 110. புட்டு. ஸோ புட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிரேக் அவுட் இங்கே தான் கொடுத்துச்சு. 9:30s 84 கிட்ட 40 ரூபா ப்ராஃபிட். நல்ல விஷயந்தான். 35 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம புட் ஆப்ஷன் என்ட்ரி ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் நான். ஏன்னா டேட்டா வந்து கம்ப்ளீட் நெகட்டிவு. ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்டு வால்யூம் எல்லாமே நெகட்டிவ். ஸோ இப்போ ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இந்த லெவலில் ஒரு ஸ்பீ ஆப்பர்ச்சுனிட்டி யோசிக்கிறேன் நான். ஏன்னா இப்போ இந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்த மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் அவுட். அவ்வளோதான். இப்போ அடுத்த சப்போர்ட் ஜோனுங்க இந்த சேனல் தான். பட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த சேனல் ரன்னிங் வந்து இப்படி அப்வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகி திரும்பி இவ்வளோ தூரம் வருமா இல்லை பிரேக் அவுட் பண்ணுமாங்கிறது பார்க்கணும். ஓகே, இப்போ என்னோடய வியூ வந்து நான் பிஇக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டேட்டா வந்து பிஇ ஃபேவராக இருக்குது. ஸோ என்னுடைய ஒரு சப்போர்ட் இருந்தது 25,875 டு 925 டு 25,950. அந்த சப்போர்ட்டை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் இட் அவுட் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த சேனல் தான் அடுத்த சப்போர்ட்டாக கன்சிடர் ஆகுது. இந்த சேனல் பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இங்கே ஒரு புட் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். இப்போ இங்கே பிஇ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஆர்எஸ்ஐ கம்ப்ளீட்டாக ஓவர் ஷோல்டில் இருக்குது. ஸோ அடுத்த சப்போர்ட்டிங் இருக்குது. இதே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அதுக்கு அந்த சேனலை ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணும்.
அகைன் இப்போ கால் போடலாமான்னு யோசிக்கிறேன். சூப்பர் ட்ரெண்ட் ஒரு பை சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன ஸ்கால்ப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எல் ஸ்ட்ராங்காக கம்மியாக வைக்கிறேன். என்ன நடக்குது இங்கே? நம்மளோட இந்த சேனலை பிரேக் பண்ணி தான் வெளியே வருது. நெட்டில் பார்த்தா தெரியும். ம் போகலாமான்னு யோசிச்சுட்டு ஆர்டர் போடலை. அது போகுது. இதோ 118 இருந்து இப்போ 119, ஒரு 1 ரூபி போயிருக்கு. ஏன்னா டேட்டாக்கு இன்ஸ்டா போடுறதுக்கு இப்போ மனசு வர மாட்டேங்குது. ஒரு தடவை போனேன், ஒரு எஸ்எல் ஹிட் ஆச்சு. செகண்ட் டைமும் போகிறதுக்கு ஸோ 118 பார்த்து 121 3 வந்துருச்சு. இந்த ட்ரேடை நான் பண்ணாமல் இருந்தால் மேபி இங்கே வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். இது ஒரு அவசரம். இங்கே கால் எடுத்ததுக்கு போல் இங்கே எடுத்துருக்கணும். ஸோ டியூஸ்டே இதே தான் பண்ணேன். ஏர்லியராக போய் கால் என்ட்ரி ஆகி ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியராக போயிருந்தாலும் அந்த நம்மளுடைய டைட் டெஸ்ஸல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அவசரப்பட்டாலே வந்து மார்க்கெட்டில் லாஸ் தான். நம்ம லெவலுக்கு வந்தால் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் எல்லானாலும். இப்போ பாருங்கள், இல்லை ட்ரேடு போடுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆர்டர் எடுத்து வச்சாச்சு, ஆர்டர் விண்டோ எடுத்து வச்சாச்சு. ஆனால் டேட்டா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ நெகட்டிவ் இது சப்போர்ட் அப்படின்ட்டு போய் மறுபடி லாஸ் பண்ணுறதா அப்படிங்கிற யோசனை வந்துருச்சு. பாருங்கள், செல் இங்கேருந்து ஆன செல்லு அந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி வருது. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எடுக்கல. இவ்வளோ நெகட்டிவாக இருக்கே. மேலெல்லாம் ரைட்டர்ஸ் ஹெவியாக உட்காந்துக்கிறாங்க, கால் ரைட்டர்ஸ். ஈவன் கீழே 2500 வரைக்கும் கால் ரைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. புட் ரைட்டர்ஸ் பெருசாக இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புட் ரைட்டர்ஸ் ஓப்பனிங் புட் ரைட்டர்ஸ் இருந்துச்சு. கரெக்ட், ஓப்பனிங் ஃபஸ்ட் 6 months இங்கெல்லாம் புட் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக புட் ரைட்டர்ஸ் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் சப்போர்ட் இனி ட்ரேடு. நம்ம இந்த ட்ரேடு விண்டோ விட்டது நல்லது தான். ஏன்னா கீழே புட் ரைட்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க, பையர்ஸ் இல்லை. ஸோ அப்போ இந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண போதா அப்படின்னு தான் அடுத்த கேள்வி. ஆக்சுவலி இன்றைக்கி கேப் அப் நான் வந்து நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கேப் அப் இருக்குமான்ட்டு. இதுதான் மார்க்கெட் நியூஸ் ஃப்ளோலாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இவர் இன்னும் சைனிங் என்னாச்சுன்னு தெரில. ட்ரம்ப் அண்டு சைனா ஜி ஜின்பிங் இவங்களோட சைனிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தெரில. அவர் எதாவது அந்தர் பெல்ட் அடிக்காமல் இருந்தால் சரி. மார்க்கெட் அதனால் அவர் அந்தர் பெல்ட் அடிச்சிருவான்ட்டு நெகட்டிவில் இருக்காங்கன்னு தெரில. ஸோ நான் வந்து டெக்னிக்கல் ப்ளஸ் டேட்டா ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணுறனால எனக்கு நிறைய ட்ரேடு ஃபில்டர் ஆகிடும். அப்படி ஃபில்டர் ஆகும்போது நல்ல ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேர்ந்து ஃபில்டர் ஆகும். பட் மேக்ஸிமம் ட்ராப் ட்ரேடில் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 10 ட்ராப் ட்ரேடு எனக்கு அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதோடு சேர்த்து ஒரு 4-5 நல்ல ட்ரேடு சேர்ந்து போயிடும், மிஸ் ஆகும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லா ட்ரேடுமே வந்து எடுத்துடணும், எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கணுங்கெல்லாம் பிளான் பண்ண முடியாது.
மார்க்கெட் இந்த சப்போர்ட்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணல போல். பண்ணியிருந்தா நேரம் போயிருக்கணும் மேலே. ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கால் என்னாச்சு? ஓ, 118ங்கிற ப்ரைஸ் நம்ம ஆர்டர் போட்டு உட்காந்துருந்தோம். சரி, ஆமாம், அங்கேருந்து 104க்கு வந்துருச்சு. நம்ம எஸ்எல் எங்கே வச்சுருந்தாலும் ஹிட் ஆயிருக்கும். 10% எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். ஸோ கால் ஆப்ஷன் இன்றைக்கி 2 ட்ரேடு லாஸ் ஆகிருக்கும் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஆரம்பத்துலேயே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். டெம்ப்ட் வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். டெம்ப்டேஷனில் வந்து ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஸோ அவ்வளோதான். இந்த சப்போர்ட் அவுட். சப்போர்ட்டுக்குள்ளே பூந்து அழகாக போயிட்டுருக்கு கீழே. ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் 25,775 டு இங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் இருக்குது. 50 to 70 பாயிண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் டவுன் 150 பாயிண்ட் டவுனா? ஓகே, இன்றைக்கி புட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விட்டாச்சு. பிகாஸ் டெக்னிக்கலி மார்க்கெட் புட்டு போகக்கூடாது, பட் போயிடுச்சு. ரீசன்ட் டேட்டா புஷ் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி டேட்டா வந்து வின் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி இந்த ட்ரேட் நான் டேட்டா கைண்ட்ஸ் தான் நான் ட்ரேட் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். டேட்டா கைண்ட்ஸ் ட்ரை பண்ணலான்ட்டு. அதனால் டைட் டெஸ்டில் கூட வச்சுருந்தேன். ஸோ அதை கட் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் 60% or 70% ஆஃப் த டைம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி போகும். 30 to 40% ஆஃப் த டைம் ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் படி போயிடும். ரெண்டு ஆப்போசிட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி 30 to 40% ஆஃப் த டேஸ்க்குள்ளே போயிடுச்சு மார்க்கெட். நம்ம டெக்னிக்கல் படி போகணும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் இன்றைக்கி ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. 50 மினிட்ஸ் ஆர் 6 மினிட்ஸ் லோ வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் புட்டு எடுத்துருவாங்க. நான் அதே சொன்னேன், ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி எப்படி இங்கே புட்டு எடுத்திருப்பாங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். சக்ஸஸ் ரேஷ் அது நல்லா தான் இருக்குது. மார்க்கெட் அது சைடு கரெக்டாக கண்டினியூ ஆச்சுன்னா. எப்போ ஓஆர்பி மாட்டோம்னா சைட்வேஸில் மாட்டிக்கும். ஃபேக் அவுட்லேயும் சைட்வேஸ் நாட்டிக்கு மாட்டும். ஸோ ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜிங்கிறது அந்த மூவ்மெண்ட் அப்படியே கண்டினியூ ஆனால் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ், இல்லைன்னா அது ஃபெயில். அது ரெண்டு சினாரியோஸ். ஒன்று சைட்வேஸ் மார்க்கெட், இன்னொன்று வந்து ஃபேக் அவுட் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இந்த 2 டேஸில் ஓஆர்பி வந்து அந்த ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு லாஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா நான் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். அதனால் எனக்கு அந்த ஓஆர்பி வந்து இருந்தாலும் நான் அது பண்ணுறதுக்கு யோசிக்கிறது. ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னா எனக்கு 2 நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு மாதிரி சப்போர்ட் ஜோன்லேயே ரெசிஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்பைண்டாக யூஸ் பண்ணி அதில் ஓஆர்பி நமக்கு கரெக்டாக செட் ஆச்சுன்னா எடுக்கலாங்கிறது நான் அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி இன்னும் ரீசெண்ட் டேஸில் வந்து உட்காந்ததில்லை எனக்கு.
டைம் 10 ஆச்சு. ஸோ டேட்டாலாம் கம்ப்ளீட்டாக பேரிஸ் இருக்க போய் தான் என்னுடைய கால் என்ட்ரி வந்து ரொம்ப லேட்டாக சப்போர்ட்டில் கொண்டு வந்து வச்சோன்னே ஸ்ட்ரைட் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். அதை நான் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. என்னுடைய டைட் ஸ்டாப் லாஸ் கட் ஆனாலும் கீழே வந்துருச்சுன்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல நான் பவுன்ஸ் எதிர்பார்த்தேன். சப்போஸ் என் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகி போயிருந்தேன்னா நல்ல ஒரு இரிட்டேட்டடான ட்ரேடாக ஆயிருக்கும். பட் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிட்டு கீழே வந்ததுனால ஐ எம் சிட்டிங் வெரி கூல் அப்படிங்கிற இதில் இருக்கிறேன். ஹைக்னாஸ் கேண்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏ ஸோ நீ பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பார்க்கணும். மணி 10 ட்ரேடிங் வியூவில் வியூ ஆப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த லெவலில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அண்ட் தென் இங்கே ஒரு பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். என்ன லெவல்ஸ் அது 25,950. ஸோ 25,950 இதுதான். ஓகே, 6 மினிட்ஸோட லோ, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ. ஸோ மறுபடியும் மார்க்கெட் அந்த நேரம் வந்ததுன்னா பவுன்ஸ் ஆகி இங்கே வந்ததுன்னா இங்கே ஒரு பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி நான் யோசிப்பேன். பிகாஸ் டேட்டாலாம் நெகட்டிவு, ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அண்டு சப்போர்ட் இங்கே இருந்த ஒரு சப்போர்ட் 25,925 25,950 சப்போர்ட்டை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலை, இக்னோர் பண்ணிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் சேனல் தான் சப்போர்ட்டு. ஸோ போயிட்டு திரும்ப வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும். சப்போஸ் வரல, மார்க்கெட் ஒன் சைடாக போக போகுது இன்றைக்கி, இங்கேருந்து இப்படியே போக போகுதுன்னா எனக்கு ட்ரேடே இல்லை. நான் இந்த ட்ரேடை நான் எடுக்கவே மாட்டேன். வேறு ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா, அந்த பிரேக் அவுட்டில் இருக்கிற பெரிய ரிஸ்க் வந்து ஃபேக் அவுட் அப்படிங்கிறது தான். அது அதையும் வந்து நல்ல ட்ராப் ட்ரேட் சிஸ்டமாக வந்து வச்சுருக்காங்க. அதனால் அது வேணாம், அதை விட்டுறலாம், போனால் போயிட்டு போட்டுன்ட்டு அப்படிங்கிறது என்னுடைய வியூ. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் சைடேஸில் இருந்த மார்க்கெட் அப்படியே 50 மினிட்ஸ் லோ கட் பண்ணாலும் ஒரு ஃபால் வந்துருச்சு. ஆக்சுவலாக இதை பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் வந்து ஆப்ஷன்ஸ் ரைட்டிங்கில் கால் ஆப்ஷன் ஹெவியாக ரைட் ஆகிட்டுருக்கு. 25,900 கால் ஹெவியாக ரைட் இருக்குது. ஸோ சப்போர்ட்டு புட் ரைட்டர்ஸே வரல. அண்ட் 25,950 கால் ரைட்டாக இருக்குது. நான் அதை கொஞ்சம் யோசிக்காம விட்டாங்க, யோசிச்சிருக்கணும். சப்போர்ட்டில் கால் ரைட்டர்ஸை விட புட் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்கணும். பட் இங்கே உல்ட்டாவை வந்து கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க, புட் ரைட்டர்ஸ் பாதிக்க கூட இல்லை, 25% தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 25,900 48 லேக்ஸ் கால் ரைட்டாக இருக்குது, புட்டு வெறும் 12 லேக்ஸ் தான். இப்போ இந்த சப்போர்ட் வீக் 25,950 அந்த நான் ஒரு சப்போர்ட் மார்க் பண்ணி எடுத்துவிட்டேனே, அது வீக் சப்போர்ட். யோசிக்காம விட்டோம் பார்த்தீங்களா? அதான் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டோம், ஆனால் கோரிலேட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா மாட்டுச்சு.
ஸோ இது நான் கால் போனது தப்பு தான். ஆனால் எனக்கு சப்போர்ட்டில் கம்பல்சரி புட் ரைட்டர்ஸ் இருக்கணுங்கிறது அது ஒரு இதாக நான் வச்சுருக்கிறேன். டக்குன்னு பார்க்குற சப்போர்ட்டில் புட் ரைட்டர்ஸை விட கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்கிறாங்க. இப்படி எப்படி அந்த சப்போர்ட் ரெஸ்பெக்ட் ஆகும்? ஓகே, இந்த சேனலில் இப்போ ஒரு பையிங் ப்ரெஷர் வருது. பட் இங்கேயும் கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி வேணாம், எடுக்க வேணாம். ஒரு பிஇக்கான வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு போயிடலாம். சட்டன் ஸ்பைக் ஒரே கண்டில் 10 ரூபா வரைக்கும் போயிருக்கிறாங்க. இது யாரை ட்ராப் பண்ண பயந்துடல. ஓகே, நமக்கு பிஇ ஆப்பர்ச்சுனிட்டிக்கான இது பார்க்கலாம். இது என்னோட பிஇ லெவல்ஸ் ஒரு 95 அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ட்ரி போடலாம். இப்போ இருக்கிறது 110. இன்னொரு 10லேருந்து 15 ரூபா டவுன் ஆச்சுன்னா, ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வந்ததுன்னா ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். நூற்றி 30லேருந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இங்கே விவேப் இருக்குது. விவேப்புடைய லோ 100. ஸோ ஒரு 95 அப்படிங்கிற மாதிரி வருதான்னு பார்க்கலாம். 108. இன்னும் ஒரு 10 ரூபா கீழே விழுந்ததுன்னா என்ட்ரிக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். 100 கீழே திரும்புகிற மாதிரி இருக்கே. வரட்டும், பார்க்கலாம். விவேப் கீழே ஒரு வாய்ப்பு கிடைச்சின்றாங்களாம். ஸோ இங்கே தான் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நூற்றி 4. ஓகே, இப்போ ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். 103. 75. 105 போயிடுச்சுங்க. என்ட்ரி போட 105 106 ஓடுது. டே 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 108 போய் மாட்டிட்டோமா? 109 மாட்டியிருக்கிறோம். சரி, ஓகே. 103 பார்த்தேன். என்ட்ரி போடுறதுக்குள்ள அவன் 5-6 தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிச்சு. லிமிட் ஆர்டர் போட்டிருந்தா தப்பிச்சிருக்கலாம். சரி, பார்க்கலாம். இன்னைக்கு மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரேக் எவ்வளோ வெளியே வர பார்க்கணும். எஸ்எல் கீழே எடுத்துக்கலாம். நூற்றி 3 பார்த்து இப்போ 150 மாட்டிக்கிச்சுங்க ஆர்டர்.
ஸோ இந்த 2000 பிரேக் எவ்வளோ இருந்திருக்க வேண்டிய ப்ரைஸ். ஒன்றுது ஒன்று நடந்தது ஒன்று ஆகிப்போச்சு. 100 கீழே வந்தால் வாங்கலாம்னு நினச்சேன். சரி 103க்கு வாங்கிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆர்டர் 150 போய் மாட்டிக்கிட்டேன். அதனால் இப்போ ரெட்டில் ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு 2 லாஸ் ஆகிடுச்சு. காலையிலே ஒரு லாஸு, புட்டுலேயே ஒரு லாஸ், ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி நமக்கு டே வந்து ஆஃப் டே நினச்சிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இது ப்ராஃபிட்டபுளாக இருக்க வேண்டிய ட்ரேடு. $103, $104 இதனுடைய ப்ரைஸ் வந்து வாங்கினது 109. $6 எக்ஸ்ட்ரா கொடுத்தேன், $5 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ இந்த கேண்டில் மொமெண்டம் ஃபார்ம் ஆகிற மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்க. இதே 104, 105 ரன் ஆகிட்டுங்க. பிரேக் இவ்வளோ ரன் ஆக வேண்டிய ட்ரேடை வந்து லாஸில் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் 2000 லாஸுங்கிறது என்னுடைய ஆர்டரு நடந்த சொதப்பல். ஓகே, அப்போ என்னோட பிரேக் இவ்வளோ தான் இருக்குது. 105 நான் காஸ்ட் நான் நினச்சிக்க வேண்டியதான் மனசுக்குள்ளே. பிரேக் இவ்வளோ தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு, ஹோல்ட் இட் அப்படின்ட்டு. அப்போ எந்த லாஸ் ஆகுதோ அதில் ப்ளஸ் 2000 ஆர்டர் மிஸ் மேனேஜ்மெண்ட். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அப்டேட்டு. ஸோ இங்கே ஸ்டாப் ஆகிருக்குது பிஇக்கு, பார்க்கலாம். இல்லையே ரிவர்ஸ் போட்டாங்க ஸ்டாப் லாஸா. ஆமாம், 101க்கு வந்துருச்சு. ஓகே, எஸ்எல் ஹிட் ஆனாலும் மறுபடியும் ட்ரேட் எடுத்து தான் போகிறேன் பிஇயில். பட் காலில் ஒரு லாஸ் பண்ணியாச்சு. அடுத்து புட்டில் வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட் தப்பாக போய் லாஸ் கொஞ்சம் ஹெவியாக காட்டுது இப்போ. ஓகே, நான் இது வரைக்கும் வச்சுக்கிறேன். என்ன லாஸ் ஆனாலும் ஓகே. இன்னைக்கு எஸ்எல் வந்து 90 வச்சுக்கிட்டேன், பார்த்துக்கலாம். இப்போ என்னுடைய வாங்க வேண்டிய ரேஞ்சுக்கு வந்துருச்சு மார்க்கெட். ஸோ மார்க் பண்ணது ஒன்று, இந்த ரேஞ்சு மார்க் பண்ணேன். இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வருது. ஆனால் வாங்கின நினச்சது 103, வாங்கினது 109 30 பைசா. இது டோட்டல் ஆர்டர் மிஸ் மேனேஜ்மெண்ட்டுங்க. ஓகே, மிஸ்மேனேஜ் பண்ணால் அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னமோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். லெட் மீ ஃபேஸ் இட். நான் தப்பு பண்ணிட்டேன், ஸோ நான் அதுக்கான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஹெவி லாஸ் இன்னைக்கு. பர்ஃபெக்ட் ஆஃப் டே அமைஞ்சிருச்சு நமக்கு. இது இந்த கேண்டில் அடிச்சிருச்சா?
இன்னும் கொஞ்சம் நாள் செசல் இங்கே என்னத்தை இறக்குறது. இங்கே நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட இடம், அங்கே வந்து எஸ்எல் கட் பண்ண போதும். நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு தான் வந்திருக்கு மார்க்கெட். ஏன் நான் இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடாது கீழே எஸ்எல்? ம் 90 to 100 வாங்கணும்னு நினச்சேன். 94 வரைக்கும் வந்திருக்கு. நான் வாங்கினது 110. இதுதான் அவசரம் தான் நம்ம லாஸுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. பிளானெல்லாம் கரெக்டாக இருக்கும். சொதப்பலான எக்ஸிக்யூஷன் தான். பார்க்கல என்ன நடக்குன்னு பார்த்தலாம். ஸோ நீங்களும் நான் எப்பவுமே ப்ராஃபிட் பண்ண தான் பார்த்துருக்குறீங்க. அப்போ நான் லாஸே பண்ண மாட்டேன்னு யோசிச்சுருந்துருப்பீங்க. அதுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு எக்ஸாம்பிள். எல்லோரும் லாஸ் பண்ணுவோம். பட் நான் இன்றைக்கி லாஸ் பண்ணது ஒன்று, ஃபஸ்ட் ட்ரேடு வந்து போய் பார்க்கலாம் டேட்டாக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்ட்டு காலில் எடுத்தது. இந்த ட்ரேடு ஆர்டர் மிஸ்மேனேஜ்மெண்ட். சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று. அவசரப்பட்டுட்டேன். 103க்கு என்ட்ரி போட போனேன், விழுந்தது 109. ஆனால் நான் சொல்லிட்டு இருந்தது 90லேருந்து 100 வந்தா அப்படின்னா நான் ஆவரேஜாக ஒரு 95 வச்சு எடுத்துருக்கணும். இப்போ 95 தான் நான் என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ என்னோடய பையிங் ஜோன் வந்து 90 to 100ன்னு சொன்னேன். அப்போ 95 மார்க் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த கேண்டில் இப்போ தான் வந்து பையிங்கே போட்டிருக்கணும். ஸோ நான் வந்து 110 15 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். ஸோ நான் அதுக்கான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆர்டர் ஒழுக்கமாக பிளான் பண்ணிவிட்டு பிளானை வந்து வேறு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணால் இதுதான் நடக்கும். டைம் 10:57. இருந்தாலும் ஒரு ஆர்டர் இருக்கிறதுனால நீங்களும் பாருங்கள். நான் ஹோல்டு பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணலை. ஸோ இனிமேல் அந்த 10 அப்படின்னா ஒரு 95 மார்க் பண்ணிக்கணும். நான் இது இப்படி தான் லிமிட் ஆர்டர் போட்டிருந்தேன். நேற்று இல்லை மார்க்கெட் ஆர்டர் போட்டேன், இன்றைக்கி மார்க்கெட் ஆர்டர் போட்டேன். ஏன்னா ஒரு 3 நாள் லிமிட் ஆர்டர் எனக்கு மிஸ் ஆச்சு. இதுதான் நம்ம ஒரு ஸ்டடியாக ஒரு பிளான் பண்ண முடியாத அளவுக்கு மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுது. லிமிட் ஆர்டர் போடும்போது லிமிட் ஆர்டர் மிஸ் பண்ணிட்டு மேலே போகுது. சரி, ஓகே, மார்க்கெட் ஆர்டர் போட்டுடலாம். மார்க்கெட் ஆர்டர் போடும்போது இந்த மாதிரி எம்டிஎம் லாஸை வந்து கண்ணில் காட்டிட்டு நம்மளை கொஞ்சம் கதற விடும். ஆக்சுவலாக இந்த ட்ரேடு நான் வந்து எடுத்து 15 மினிட்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட எடுத்தது 10:08. இப்போ இருக்கிறது 10:18. 10 மினிட்ஸ் ஆச்சு. ப்ராஃபிட்டில் வர வேண்டிய ட்ரேடு 195 வாங்கியிருந்தா இப்போ 105. என்னோட இந்த 3000 டார்கெட் அடிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் நான் 103 104 வாங்கியிருந்தேன்னா இப்போ பிரேக் ஈவன். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறேன். அதுக்கான ரீசன் என்னுடைய ஆர்டர் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ ஹோப் நெக்ஸ்ட்டு கேண்டில் எனக்கு வந்து பாசிட்டிவாக வந்துச்சுன்னா பிரேக் எவ்வளோயாவது வந்துடுதான்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இல்லை ரிவர்ஸ் அடிச்சதுன்னா ஹெவி லாஸ். ஒரு மேலே ஓகே. ஒரு தடவை ஒரு கேண்டில் கொடுத்துருக்கலாமே. இந்த ஒரு கேண்டில் கொடுத்தா போதும், மேலே நமக்கு மூமெண்ட் பாசிட்டிவாக இருக்கும். கொடுக்க மாட்டேங்குது. அப்பா 5000 லாஸ் வந்து வந்திருக்கேண்ணா. க்ளோஸ் பண்ணதான் இப்போ மேலே போகுது. 5000 லாஸ் வந்து 750. க்ளோஸ் பண்ண தான் தோணுது. எத்தனை நிமிஷம் இருக்குது? 8 செகண்ட்ஸ். பிக்கஸ்ட் ஹோல்டிங் டைம் அது லாஸ். க்ளோஸ்ட்.
109 30 பைசாக்கு வாங்கி 112 ரூபாய்க்கு கொடுத்து மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரேடு பண்ண லாஸு ரெக்கவர் இருக்குது, அவ்வளோதான். ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்டு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். 95 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா 112ங்கிறது அருமையான ப்ரைஸ். ஒரு 4000 ப்ராஃபிட்டில் முடிக்க வேண்டியது. ஓகே, ஸோ என்னுடைய வியூ கரெக்டாக இருந்துச்சு, என்னுடைய பிஇ வியூவும் கரெக்டாக இருந்தது, நான் பை பண்ணணும்னு நான் சொன்னதும் கரெக்டாக இருந்தது. செஞ்சது அட்டர் ஃப்ளாப். ட்ரேடு மேனேஜ்மெண்ட்டு ஒஸ்ட்டு. அதனால் ப்ராஃபிட்டை போய் பிரேக் ஈவனில் வர வேண்டிய இதுக்கு வந்திருக்கிறேன். நேத்திக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை இது அவசரப்பட்டு போய் ட்ரேடு ப்ராஃபிட் வர வேண்டிய ட்ரேடை ஒரு மினிமம் லாஸில் வெளியே வந்தேன். இந்த ட்ரேடு அவசரப்பட்டதுனால ப்ராஃபிட்டுக்குள்ளே நான் என்ட்ரு ஆக வேண்டியது, எக்ஸிட் போட வேண்டியது, பிரேக் ஈவனில் வெளியே வந்திருக்கிறேன். ஃபைன், ஓகே. ஸோ நீங்கள் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய வியூ எப்படி கரெக்டாக இருக்குது, பட் என்னுடைய ஆர்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ தப்பாக இருக்குதுன்ட்டு. பிகாஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு சைக்காலஜி வந்து வச்சு செய்யுது. பட் இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டேங்க. ரீசன் வந்து நான் எடுத்தது வந்து 10:08, க்ளோஸ் பண்ண டைம் 10:20, 12 நிமிஷம். இது ரீசன்ட்டு ஒரு 2 to 3 மந்த்ஸ்லேயே நான் 10 மினிட்ஸ் அபோவ் ஒரு ட்ரேடு ஹோல்டு பண்ண இந்த ட்ரேடு தான். அது கிட்டத்தட்ட 6000 லாஸ் பார்த்துட்டும் பிரேக் இவ்ல வெளியே வந்த ட்ரேடு இது தான். ஸோ இதுவும் ஒரு சக்ஸஸ் தான். ஈவன் தான் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் நான் தப்பு பண்ணிட்டேன், ஒருத்தல் இருந்துச்சு, பட் ஹோல்டு பண்ண ஹோப் இருந்துச்சு. என்னுடைய பிளான் எப்பவுமே வந்து இதுதான், விவேப்பு கீழே வந்துச்சுன்னு ஒரு பை பண்ணும். ஸோ இது வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், விவேப் மேலே கை வச்சிட்டேன். இது கை வைக்கிற காரணம் வந்து எனக்கு திங்கட்கிழமையும் அப்புறம் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் 2 ஆர்டர் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்தது. நான் இங்கே கீழே லிமிட் ஆர்டர் போட்டு இப்படியே ரிவர்ஸ் ஆகி போச்சு. 30 ரூபா 40 ரூபா போச்சு. அது ஒரு இரிட்டேட் பண்ணிச்சு நம்மளை. அதனால தான் நான் சரி இங்கே விவேப்பில் என்ட்ரி போட்டேன். பட் எப்போ போல என்னுடைய ஸ்டைல் படி எனக்கு பிடிச்சது விவேப்பு கீழே வந்து, விவேப் அதோடைய ப்ரைஸு கீழே வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். அழகாக அங்கே வந்துட்டு மார்க்கெட் திரும்பி இருக்குது, ஸ்கால்பிங் பண்ண வேண்டியது. எனிகோ நம்ம வந்து லாஸில் இருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ ரிவர்ஸ் ஆகுது. ஏன் ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அந்த சேனல் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ இனி என்ன சைட்வேஸா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. சேனலில் வந்து இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இங்கே இப்போ தான் லைட்டாக புட்டு வந்து உள்ளே வந்திருக்கு. அப்படியே நம்ம பார்க்கும்போது கால் 40 லட்சம் இருந்தாங்க, புட்டு 12 லட்சம் இருந்தாங்க. இப்போ புட்டு டபுள் ஆகிடுச்சு, கால் கம்மி இருக்குது. ஸோ இங்கே வந்து புட்டு பில்ட் ஆகுது. ஸோ இந்த சேனல் வந்து இப்போ ரெஸ்பெக்ட் ஆகுது. அப்போ இனி புட்டுக்கு வந்து நான் யோசிக்க மாட்டேன். அவ்வளோதான், இனி புட்டு போகிற யோசிக்கணும். கால் பாருங்கள், சப்போர்ட்டில் கால் போட்டிருந்தோன்னா ப்ராஃபிட் 30 ரூபா. இதுதான் நான் இங்கே சப்போர்ட்டில் கால் போட்டேன். இங்கே போட்டதில்ல, இங்கே சப்போர்ட் கால் போட்டு லாஸ் பண்ணிட்டு வந்தது. பட் இங்கே போட்டிருந்தா ப்ராஃபிட். இதுதான் மார்க்கெட்டு டைமிங்கை மிஸ் பண்ணுறோம். கரெக்டாக லெவல்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போகும். ஸோ நான் இங்கே காலை வந்து போட்டிருந்தேன்னா அழகாக ஒரு 30 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது பாருங்கள், இதுதான் நான் எடுத்தது 124க்கு. ஸோ இங்கே வந்து இந்த கேண்டில்ஸ் இந்த வந்து எடுத்திருந்தா ஒரு 15-20 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே, பரவாயில்ல. அது என்ன டைம் 10:05 10:06 10:05 எஸ், இந்த கேண்டில் தான். ஸோ 120 135 ஒரு 10-15 ரூபா தான். ஓகே, எனிகோ நம்ம புட்டில் இருந்த பெரிய ட்ராப்லேருந்து அவசரப்பட்டதுனால ஆன லாஸை வந்து வெளியே வந்தாச்சு. ஃபைன். ஸோ மார்க்கெட் தேங்க் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது நான் என்ட்ரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தேன்னா என்ட்ரானா அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.